அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே பேங்க் நிஃப்டி எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ பிவோட்டை டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பிவோட் பார்த்தீங்கன்னா 52,495. ஸோ அந்த இடம் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 52,100 வரைக்குமே வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 51,960 வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனால் 52,100 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி 50 எதிர்பார்க்கலங்க கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே வரும்னு பார்த்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அதுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் எடுத்துருந்துச்சு. ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி தான். கொஞ்சம் ஃபின் நிஃப்டி இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஃபின் நிஃப்டியில். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபால், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மேலே வந்திருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சென்செக்ஸ் கொஞ்சம் மேலே போகும்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80,400 ஆரம்பிச்ச இடத்துல செல்லர்ஸ் வந்துட்டாங்க உள்ளார. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சு தான் 79,500 பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த இடம் சப்போர்ட். 79,500 சென்செக்ஸோட சப்போர்ட். ஸோ அந்த இடம் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 79 ஒரு 80,000 வரைக்குமே போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு சென்செக்ஸில். ஸோ டேட்டாஸ் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி தான் நாம் பார்க்கணும். ஸோ இது எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புட் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணுற மாதிரி, அதாவது புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ் ஷோ காட்டுது. அப்படி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஸோ நிஃப்டி 50க்காகவே நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும்னு நினைக்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் தான் பை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இதில் ஈக்குவலாக தான் இருக்குங்க. ஓரளவு பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் புட் ஆப்ஷனை தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஆனால் புட் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் ரெட் கலர் கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இறங்குறதானா மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த 79,500 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது சென்செக்ஸில். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி மிட் கேப் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருந்திருக்கு. ஸோ ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருந்தாலே நம்மளுக்குலாம் தெரியும். ஸோ மார்க்கெட் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் பாசிபிள் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு ஒரு கேப் டவுன் பாசிபிள். ஸோ அந்த கேப் டவுன் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு நல்ல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 51,950 இந்த இடம் 51,960. ஸோ அந்த இடம் டச் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கேப் டவுனாக இருந்தாலுமே கூட ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 52,450. பிவோட் பாயிண்ட் 52,265. சப்போர்ட் 52,000. இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 52,528. லோ 52,075. ஓப்பன் 52,528. க்ளோஸ் 52,189. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல ஸோ க்ளோஸ் கொஞ்சம் கீழே இறங்கி தான் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் கொஞ்சம் செல்லிங் சைடு தான் காட்டுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஃபுல்லாக செல் ஆகிற வரைக்கும் பாசிபிள். ஸோ 51,960 இல்லை அதுக்கு கீழே வர வரைக்கும் செல்லிங் பாசிபிள். ஸோ கீழே வந்துட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பை சைடு பாசிபிள். அதோட டார்கெட் இந்த பிவோட் வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு கேப் டவுன் எடுக்கிறப்ப. ஸோ கேப் டவுன் எடுக்கிறப்ப நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 51,960 வந்துட்டு ஸோ அது கீழே கூட வரலாம். வந்துட்டு எந்த இடம் சப்போர்ட் எடுக்கும்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூன் 25
கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட் வந்து மேலே வந்திருக்கு. அதோட லோ வந்து 51,745, கிட்டத்தட்ட 51,700 800 எந்த இடம் வந்தாலும் ஸோ கீழே வந்துட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நல்ல பை சைடு வந்து பாசிபிள் பேங்க் நிஃப்டியில். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை பாசிபிள். அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ வெயிட் பண்ணி இந்த பிவோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் செல்லிங் பாசிபிள். ஸோ அங்கே அதோட டார்கெட் வந்து ஒரு ஒன் சைடு செல்லிங் வந்து பாசிபிள். அதாவது 51,960 வரைக்குமே மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு பிவோட்ல இருந்து இறங்கணும். ஸோ மூணாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனா ஸோ இந்த சந்தேகமான இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை இந்த ஹை வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் செல்லிங் பாசிபிள். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த பிவோட், செகண்ட் டார்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஸோ கண்டிஷன்ஸ் மறுபடியும் சொல்லிடும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் 51,960 இல்லை அதுக்கு கீழே வர வரைக்கும் விட்டுருங்க. அது கீழே வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பையிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் இந்த பிவோட். ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் பிவோட் வந்த உடனே செல்லிங். ஸோ அப்படியே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பை சைடு தான் பாசிபிள். அது ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மூணாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து பந்தன் பேங்க் கொடுத்துருந்தேன் 200, ஆனால் அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 192 வரைக்குமே போயிருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க் வந்து கொடுத்துருந்தேன் 1857.70 நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ ஆனால் இந்த இடம் வந்து டச் பண்ணலை. ஸோ அடுத்தது வந்து ஏயு பேங்க் 638.70 ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்கு இதில் வந்து ஏயு பேங்க்ல. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி பேங்க்ஸ் ஒரு 3 பேங்க்கோட சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க்கோட இப்போதைக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 119. ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் டர்ன் ஆச்சுன்னா 121 123 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஜூன் 27 லோ, அதாவது 117.81 அதோட ஸ்டாப் லாஸ். ஸோ அதோட பை வந்து 121 123 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு பிஎன்பி பேங்க்ல. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பையா செல்லா அப்படின்னு. சிம்பிளுங்க 1643.80 மேலே போனாதாங்க பை. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும். லோவை கட் பண்ணால் நம்ம செல் சைடு போகலாம் 1600 1580 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இந்த 1643.80 மேலே கிராஸ் பண்ணால் ஸோ அது பை சைடு வந்து பாசிபிள். 1660 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ மூணாவது வந்து சேம் ஏயு பேங்க் தான். ஸோ ஏயு பேங்க் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த இடம் தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு 638.70. ஸோ அந்த இடம் வந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா 629 இல்லைன்னா 620 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஏயு பேங்க்ல. ஸோ பிஎன்பியோட சப்போர்ட் வந்து 119. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி 1643.80 மேலே போனால் தான் பை, இல்லைன்னா லோவை கட் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் கீழே இருந்ததுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ மூணாவது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்கை பொறுத்த வரைக்கும் 638.70 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் டர்ன் ஆகிறப்ப 620 10 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏயு பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டா கூட அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸ் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பேங்க் நிஃப்டி 80% வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. நிறைய பேர் கிளாஸஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 22 அடுத்த பேட்ச் வந்து ஜூலை 22 to 26, அதாவது மண்டே டு ஃப்ரைடே. மார்னிங் பேட்ச் வந்து 6 to 7:30, ஈவினிங் பேட்ச் வந்து 6:30 to 8. உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாஸ் பற்றி இருந்தால் கூட கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.